உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அண்ணாமலை டெல்லி தலைமையிட்ட 2 கடிதம் கொடுத்தாலும், ஒன்னு ராஜினாமா கடிதம், 2வது கடிதம் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துல அட்மிஷன் லெட்டர், 3 மாசம் லீவு. இதை கொடுத்து நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவு நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள் அண்ணாமலைக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுக்குறாங்களா சார் தமிழ்நாடு பாஜகவுல? அண்ணாமலை போகணும்னு எதிர்பார்க்கிறவங்க தான் தமிழ்நாடு பாஜக அதிகம். திமுக அதிமுக கூட அந்த அளவுக்கு அண்ணாமலை போகணும்னு எதிர்பார்க்கல. இப்ப இருக்கிற டெல்லி தலைமை பணத்துக்கும் மயங்குது. பணம் கொடுத்தா டெல்லியில போஸ்டிங் ஈஸ்டிங் வேலை இல்ல. இது பாரதிய ஜனதா கட்சி தொடரில் கோச்சக்கூடாது, இது ரியாலிட்டி. ஆனா இந்த தலைவர்கள் பணத்தை வாங்கிட்டு உட்கார வைக்கிறாங்கன்ற நியூஸ் மோடிக்கும் தெரியும். அண்ணாமலை போகணும்னு பத்திரிகையில காசை கொடுத்து எழுத வைக்கிறாங்கன்னா இது தொண்டனுக்கே தெரியும் போது தலைமைக்கு தெரியாம இருக்குமா? அண்ணாமலையை தீவிரமா எதிர்க்கும் வார இருமுதை எழுதலுக்கு செய்தி கொடுப்பதே 2ஆம் கட்ட தலைவர்கள் தான். நியூஸ் லீக் பண்றாங்க. அமித்ஷா மோடி மட்டும் இல்லைன்னா இவ்வளவு நேரம் அண்ணாமலை காணாம போயிருப்பார். அந்த அளவுக்கு பிரஷர் கொடுக்கிறார். அண்ணாமலை எதிர்த்து ஒரு தீவிரமான பிரஷர். 3 வருஷமா கட்சியை வளர்த்துட்டார். அது கண் கூட தெரிஞ்சு போச்சு. எப்படிடா இந்த மனுஷரை ஸ்டாப் பண்ணலாம்? இவர் புல்டோசர் மாதிரி வராது. அந்த போர்ஸை நிறுத்துறதுக்கு அவங்களால முடியல. இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷம் சுவாமி அவர்கள் இணைய வழியாக இணைந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம் சார். தமிழ்நாடு பாஜகவை சுற்றி ஒரு பல்வேறு சர்ச்சைகள் போய்கிட்டு இருக்கு. அந்த சர்ச்சைகள் தொடர்பாக தான் இந்த இன்டர்வியூ என்பது இருக்க போகுது சார். குறிப்பாக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் லண்டன்ல ஒரு டிப்ளமசி சம்பந்தமாக படிக்க போறார் அப்படிங்கிற ஒரு தகவல் ஒரு 2 மாத காலமாகவே பேசப்பட்டு கொண்டிருந்தது. குறிப்பாக அந்த லண்டன் பயணத்திற்கு டெல்லி பாஜக ஒப்புதல் கொடுத்துள்ளதாக ஒரு தகவல். குறிப்பாக ஒரு புதிய தலைவர் வரலாம் அல்லது ஒரு இடைக்கால தலைவர் வரலாம் அப்படிங்கிற ஒரு பல்வேறு பேச்சுக்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. என்ன சார், அண்ணாமலை அவர்களுடைய லண்டன் பயணம் உறுதியாகிவிட்டதா? டெல்லி என்ன சார் முடிவு பண்ணியிருக்காங்க? அண்ணாமலை டெல்லி தலைமையிட்ட 2 கடிதம் கொடுத்தாலும், இது டெல்லியில இருந்து டெல்லி பாஜக நெருங்கிய நண்பர்கள் உள்ள தகவல்கள் உண்மையாக்கும் நான் நம்புறேன். 2 கடிதம் கொடுத்தாலும், ஒன்னு ராஜினாமா கடிதம், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தலைவர் பொறுப்பிலிருந்து என்னை விடுவீங்கள். 2வது கடிதம் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துல இன்டர்நேஷனல் டிப்ளமசி அண்ட் இன்டர்நேஷனல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்ல அந்த ப்ரோக்ராமோட அட்மிஷன் லெட்டர், 3 மாசம் லீவு. இதை கொடுத்து நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவை நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, அண்ணாமலை எப்ப வெளியில போவார் அப்படின்னு ஒரு கோஷ்டி ஒரு கடந்த 1 மாதமா ரொம்ப தீவிரமா செயல்பட்டு வர்றதோடு இல்லாம பணத்தையும் வாரி அரிக்கிறதா. இது மத்திய பாஜக தெரியுமோ தெரியாதோ, தமிழ்நாட்டுல அத்தனை பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும். அவங்க சமூக பத்திரிகை நண்பர்கள் வழியா, அவங்க நண்பர்கள் பத்திரிகை வழியா 2ஆம் கட்ட தலைவர்கள் நியூஸ பரப்பி விடுறாங்க. இவர்தான் அடுத்த தலைவர், இவர்தான் அடுத்த தலைவர், அண்ணாமலை போறார் 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 போறார். இது அண்ணாமலைக்கு ஒரு டென்ஷனை உருவாக்கிடுச்சு. அண்ணாமலை சொன்னாரா, நீங்க போறதா இருந்தா என்ன அனுப்புறதா இருந்தா அனுப்பிச்சிருங்க, ஆனா இருக்க வச்சுட்டு டென்ஷன் பண்ணாதீங்க. அது ரொம்ப கொடுமை. எப்படா வெளியில போவான்னு கேசவ விநாயகத்துக்கே எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அவருக்கு டேர்ம் முடிஞ்சு ஒரு 6 மாசம் ஆச்சு. இந்த கேஸ்னால கொஞ்சம் டைம் கேட்டாலும் அவருக்கே கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த கேஸ் கிளியர் ஆயிடுது. அண்ணாமலைக்கு மட்டும் ஏன் இந்த டென்ஷன்? எல்லா பத்திரிகைகளையும் எல்லா தொலைக்காட்சியிலும் அண்ணாமலை போயிட்டார் போறார் போயிட்டார் போயிட்டார் போயிட்டார். மக்கள் மத்தியில ஒரு நெகட்டிவ் தாட் உருவாகிட்டு வருது. அண்ணாமலைக்கு தெரிஞ்சு போச்சு. அவருக்கு எல்லாம் தெரியாம இருக்காது. டெல்லியில சொன்னா, ஐயா நீங்க என்ன விட்டுருங்க, நான் போயிடுறேன், நான் அப்படியே அங்க போயிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன், வந்தா 3 மாசம் 4 மாசம் கழிச்சு வரேன், அப்புறம் முடிஞ்சா நான் யூரோப் முழுக்க டூர் போறேன் ஃபேமிலியோட, ஒரு 6 மாசம் கழிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு முடிவு பண்ணலாம், ஏன்னா இந்த பொறுப்புல இருந்து விடுவிச்சிருங்கான்ட்டார். டெல்லி தலைமை என்ன பிரச்சனைன்னா, இந்த மாதிரி டெல்லி தலைமை ஸ்ட்ராங்கா இல்ல. இருந்ததுன்னா இந்த அளவுக்கு பண்ணிருக்காரு. டெல்லி தலைமை ஒரு காங்கிரஸ் கட்சி லெவலுக்கு தமிழ்நாடு பாஜகவை வழக்கெடுத்ததுக்கு காரணமே டெல்லி தலைமை தான். ஒரு ஸ்ட்ராங் முடிவு எடுக்க முடியல, ஒரு டிசிப்ளின் எடுக்க முடியல,
ஒரு சூர்யா செவா மேல நடவடிக்கை எடுக்கிறீங்க, ஒரு கல்யாண்ராமன் மேல நடவடிக்கை எடுக்கிறீங்க. இந்த 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு குழப்பம் விளைவிக்கிறாங்களா? அவங்க மேல நடவடிக்கை ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடிஞ்சதா? அப்ப என்ன டிசிப்ளின், என்ன ஒரு கட்சி, என்ன பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்? அப்படி நாங்க இருக்கிற தலைவர்கள் இப்ப எல்லா தலைவர்களுமே அண்ணாமலைக்கு எதிரானவர்கள் இல்ல. பல தலைவர்கள் இதெல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க. என்னடா அப்படி நம்ம கட்சி இந்த மாதிரி ஆகி போச்சு. இதனால என்ன ஆகி போச்சு, ஒரு ஸ்டேஜில் வெறுத்து போய் அண்ணாமலை லெட்டர் கொடுத்துறாரு. அங்க டெல்லியில மோடிக்கும் அமித்ஷாக்கும் 1008 தலைவலி. பங்களாதேஷ் ப்ராப்ளம் வேற, பார்லிமெண்ட் ப்ராப்ளம் வேற, அந்த ப்ராப்ளம் வேற, வக்ஃப் போர்டு பில் கொண்டு வருது. இதுல தமிழ்நாடு ஹேண்டில் பண்ண முடியல. தமிழ்நாடு ஹேண்டில் பண்ணது சந்தோஷும் நட்டாவும் தான். சந்தோஷம் நட்டாவும் அந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு கோஆபரேட்டிவா இல்ல. அது தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்குமே. பாரதிய ஜனதா கட்சியில் எல்லாருக்கும் தெரியும். அது அப்புறம் மோடியோட பார்வைக்கு போயிட்டு என்ன நடக்குது தமிழ்நாட்டுல, ஏன் அவரை டார்ச்சர் பண்றீங்க, ஏன் அப்படி பண்றீங்க, பிடிக்கலன்னு சொல்லி அமிச்சிருங்க, ஒருத்தர் உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி டார்ச்சர் பண்றது நல்லா இல்ல. அமித்ஷா சொன்னாராம், இது ஏதாவது பண்ணீங்க இந்த ரெசிக்னேஷன் லெட்டர் அக்செப்ட் பண்ணி நான் தொலைச்சிருவேன், கிழிச்சு போன குப்பத்தட்டில கூப்பிடுங்க அண்ணாமலை. இப்ப நேற்று போயிருந்தார் மீனவர் பிரச்சனை. சொல்லப்பட்டது. ஆமா, ஜெய்சங்கர் பார்த்தாரு, எல்லாம் தலைமையெல்லாம் மீட் பண்ணாரு. நீங்க லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கு போங்க, படிங்க, நல்லா கத்துக்கங்க. எந்த இடைக்கால தலைவரும் கிடையாது, அங்க இருந்து ஹேண்டில் பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு குழு மாதிரி போடுறோம். சக்கரவர்த்தி, நாராயண திருப்பதி, டால்பின் ஸ்ரீதர், இவங்களுக்கு என்ன அந்த 3 மாசத்துல என்ன பெரிய நடக்க போகுது? ஒண்ணு நடக்க போறது இல்லை. 3 மாதம் அப்படி நடந்தா கூட காணொலி காட்சி வழியா பண்ணலாம். சோ முதல் தகவல், ராஜினாமா ஏற்கப்படவில்லை. 2வது தகவல், இடைக்கால தலைவர் நியமனம் இல்லை. 3வது தகவல், அண்ணாமலை போயிட்டு வர வரைக்கும் ஒரு குழு நிர்வாகம் பண்ணும், கட்சியை வழி நடத்தும். அதற்கு பிறகு அண்ணாமலைக்கு தொந்தரவு கொடுத்த தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா எடுக்கப்படாதா, இல்லை இதே மாதிரி காங்கிரஸ் கட்சி மாதிரிதான் தமிழ்நாடு பாஜக போமாங்கிறது பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஓகே சார், அதாவது 2ஆம் கட்ட தலைவர்கள் அண்ணாமலைக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுக்குறாங்களா சார் தமிழ்நாடு பாஜகவுல? அண்ணாமலை போகணும்னு எதிர்பார்க்கிறவங்க தான் தமிழ்நாடு பாஜக அதிகம். திமுக அதிமுக கூட அந்த அளவுக்கு அண்ணாமலை போகணும்னு எதிர்பார்க்கல. இவங்க என்ன ஆய்ப்படுத்து, பாரதிய ஜனதா ஒரு காலத்துல RSSல இருந்து பார்க்கப்பட்ட தலைவர்களால் உருவான கட்சி. சிபி ராதாகிருஷ்ணன், H ராஜா, எல் கணேசன், இவங்கெல்லாம் எந்த பதவியில் இருந்தாலும் பதவியில் இல்லாட்டி கூட கட்சிக்கு பாடுபடுவாங்க. சிபிஆர் எல்லாம் கவர்னர் போஸ் கேட்கவே இல்லை. H ராஜா எல்லாம் நீங்க கொடுத்தாலும் கொடுக்காட்டி அவர் என்னைக்கு RSS பிஜேபி ஒரு. எல் கணேசன்லாம் பதவி எதிர்பார்த்து எதுவுமே பண்ணல. ஆனா இந்த மத்த கட்சியில இருந்து வந்தாங்க பாருங்க, அவங்களாலதான் பாரதிய ஜனதா கட்சி குட்டி கெட்டிச்சவரா போனதுக்கு காரணமே பதவி வெறி. பதவி பதவி பதவி. அதுவும் 10 வருஷமா மோடி ஆட்சியில் இருந்தா என்னன்னா நம்ம பதவி பிடிக்கலாம், என்ன பிளாக்மெயில் பண்ணி பதவி, அழுது பதவி. இன்ஃபேக்ட் ஒரு பாராளுமன்ற சீட்டுக்கு 2 மணி நேரம் மோடி காலை பிடிச்சிருந்து அழுது சீட்டு வாங்கின கேண்டிடேட் எல்லாம் இருக்காங்க. எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அந்த பதவி வெறியினால கொள்கைய சமரசம் பண்ண முடியாச்சு. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாஜக அப்படி இருக்காது. எல் கணேசன் இருக்கும் போதோ, H ராஜா இருக்கும் போதோ, சிபிஆர் இருக்கும் பொழுதோ இந்த மாதிரி இருந்து கிடையாது. இந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லாட்டி கூட கொள்கை பற்றோடு இருந்தது. கொள்கையெல்லாம் காத்துல பறந்து போச்சு. என்ன பதவி, அந்த பதவி, இந்த பதவி பிடி, கவர்னர் பதவி பிடி, பிரைம் மினிஸ்டர் பதவி பிடி. மோடி போஸ்டை தவிர மீது எல்லா போஸ்டும் வாங்க ட்ரை பண்றாங்க. அதுக்கு பணத்தை வாரி விடுறாங்க. விளையாடுது பணம், கோடிக்கணக்கில் டெல்லியில பணத்தை மூட்டை கட்டி எடுத்து போய் டெல்லியில கொடுக்குறாங்க. இப்ப இருக்கிற டெல்லி தலைமை பணத்துக்கும் மயங்குது. அந்த காலம் மாதிரி அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி மாதிரி ஒரு கட்டுக்கோப்போட, ராஜ்நாத் சிங் வரைக்கும், நிதின் கட்கரி வரைக்கும் கட்டுக்கோப்போட இருந்தது. அப்புறம் கட்டுக்கோப்பு எல்லாம் போச்சு. கட்டுதான், பணக்கட்டுதான். பணம் கொடுத்தா டெல்லியில போஸ்டிங், லீஸ்டிங், வேலை இல்லை. இது பாரதிய ஜனதா கட்சி தொடரில் கோச்சக்கூடாது. இது ரியாலிட்டி. உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, எத்தனை வாட்டி பணம் கொடுத்து டெல்லியில அமைச்சர்களை போய் பார்த்திருக்கீங்க? ஒரு பாஜக தொண்டன் அமைச்சரை போய் டெல்லியில பார்க்க முடியுமா? முடியாது. 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்தாலும் அமைச்சரை பார்க்க முடியும். இங்க மினிஸ்டர்ஸ் டெல்லியில போய் பாக்குறதுக்கு, தன்னுடைய கிரீவன்ஸ் சொல்லுவதற்கு இங்க தமிழ்நாட்டுல கூடிய பாஜக தலைவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றாங்களா? கண்டிப்பா. ஒரு ட்ரேட் பாடி இருக்கும், அந்த தொழில் முனைவோர் சங்கம். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். எனக்கு ஜிஎஸ்டி ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், பினான்ஸ் ப்ராப்ளம், டாக்ஸ் ப்ராப்ளம். அது இப்ப தொழில் முனைவோர் சங்கம்னா நிறைய பிரச்சனை இருக்கும். நீங்க அப்பாயின்மெண்ட் கேட்டு போட்டீங்கன்னா மந்திரிட்டு எல்லாம் வரதுக்கு 6 மாசம் 1 வருஷம் ஆகும். இவன் நேரம் கொண்டு உட்கார வைப்பாங்க. உட்கார வைக்கிறதுக்கு ஒரு ரேட்டு 5 லட்சம், சால்வ் பண்றதுக்கு ஒரு ரேட்டு 10 லட்சம்,
சால்வ் பண்ணி முடிச்சு அதை கையில கொடுக்கறது 20 லட்சம் ரேட். இது அந்த அமைச்சர்களுக்கு தெரியுமா தெரியாதா? கட்டு போறதா கட்டு போலியா? யாமறியேன் பராபரமே. ஆனா இந்த தலைவர்கள் பணத்தை வாங்கிட்டு உட்கார வைக்கிறாங்கன்ற நியூஸ் மோடிக்கும் தெரியும். மோடி ஒரு வாட்டி சொன்னாங்க, நான் எல்லாரையுமே வீட்டுக்கு அமிச்சா யார் தான் கட்சி நடத்துறதுன்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு அவரே வெறுத்து போயிட்டார். எல்லாருமே ஊழல் பண்றாங்க, எல்லாருமே வீட்டுக்கு அமிச்சா யாரை வச்சு கட்சி நடத்துறதுன்னு கேட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையில அண்ணாமலை எந்த பணமும் காசோ எதிர்பார்க்காம கொடுத்த வேலையை ஒழுங்கா பண்ணிட்டு வர்றது. அவருக்கு எந்த விதமான நிதியோ ஏதாவது நிதி கேட்டா கூட நீங்க கேசவ நாட்டை கொடுத்துருங்க, செக்கா கொடுத்துருங்கன்றதான் பணம் வாங்குறதுல பண விஷயத்துல கிட்ட போறது இல்லை. அவரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரதும் இல்லை. 2-3 பேர் கேட்டாங்க அப்பாயின்மெண்ட், ஐயா விட்டுருங்க, அந்த அப்பாயின்மெண்ட் மேட்டர்லாம் நான் தலையிட மாட்டேன். அது இவங்களுக்கு சிக்கலா இருக்கு. ஏன்னா இவங்க பணத்தை கொடுத்து வேலை வாங்கி கொடுத்து முடிக்க பார்த்து எல்லாம் பண்ணி இப்ப தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியில புரோக்கர்கள் அதிகமாயிட்டாங்க. கட்சி வளர்க்கறத விட இங்கே அங்க கொண்டு போய் புரோக்கர் வேலை பண்ணி இதை பண்ணி புதுசா கார் வாங்கி யாரோ ஒரு கட்சியில சேர்ந்த ஒரு 6 மாசத்துக்குள்ள 1.5 கோடி ரூபாய் கார் வாங்கினாங்களாம். அந்த கார்ல கமலாலயத்துல இறங்கினாங்க. கேட்டா என் கார் இல்லைன்றாங்க. இது என்ன வேடிக்கை? எல்லாம் பார்த்து ஒரு சாதாரண RSS தொண்டன் ஒரு மனசை விட்டு வருத்தப்பட்டு சொன்னான், சார் நான் 10 வருஷமா சைக்கிள்ல தான் போறேன் சார், கமலாலயத்துக்கு சைக்கிளை நிறுத்திட்டு உள்ள போவேன். நேற்று சைக்கிள்ல வந்தவங்கலாம் இன்னைக்கு ஆடி கார் பென்ஸ் கார்ல வராங்க சார். கட்சி நல்லா வளர்ந்து வருதுன்னாரு. அந்த தொண்டனோட வேதனை என்ன? ஏன்னா நான் எல்லாத்தையும் பேசுறேன். அந்த தொண்டனோட வேதனையை என்னால புரிஞ்சுக்க முடியும். ஓகே சார், இப்போ டெல்லி அண்ணாமலையுடைய ராஜினாமாவை ஏற்கவில்லை நாம எடுத்துக்கலாமா? இல்ல, டெல்லி கிளீனா சொல்லிடுச்சான் இந்த தடவை. நேத்தி நீங்க ஆக்ஸ்போர்டுக்கு போயிட்டு வாங்க, படிச்சுட்டு வாங்க, கத்துட்டு வாங்க. இடைக்கால தலைவர் கிடையாது, குழு நியமிக்கப்படும். உங்க ராஜினாமா கிழிச்சு குப்பத்தூர்ல போட்டாச்சு. உங்க மன வருத்தம் தெரியும். இனிமே நடக்காம பாத்துக்கிறோம். ஆனா இது எந்த அளவுக்கு டெல்லி சீரியஸா இம்ப்ளிமெண்ட் பண்ணும், அந்த பக்கம் போனாவிட்டு இந்த பக்கம் திருப்பி டெல்லியில போயிட்டு அவர் மாத்து அவரு இதெல்லாம் நடக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா நட்டாவும் சப்போர்ட்டா இல்லாத வரைக்கும் அண்ணாமலையோட பொசிஷன் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே சார், அதாவது BL சந்தோஷ்க்கும் JP நட்டாவுக்குமே டேர்ம் சரியில்லைன்னு சொல்ல வரீங்களா? 2 பேருக்குமே அண்ணாமலை டேர்ம் சரியில்லை சார். அண்ணாமலையை உருவாக்கியதே BL சந்தோஷ் தானே? ஒரு காலங்கள் மாறும்ல. ஓகே, இப்ப அண்ணாமலையோட மெயின் சப்போர்ட்டே டெல்லியில மோடி அமித்ஷா தான். அண்ணாமலையோட மெயின் ஆதரவாளர் இவங்க 2 பேர் தான், வேற யாரும் கிடையாது. ஓகே சார். மீன் எல்லாம் இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் ஆளால் புடிச்சு வச்சுக்கிறாங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் ஒருத்தர் சந்தோஷம் பிடிக்கிறாங்க, ஒருத்தர் நட்டா பிடிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு தேவையானது அவங்க பண்றாரு, அவங்களுக்கு தேவையானது இவருக்கு பண்றாரு. சோ இதெல்லாம் எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, ஒரு கட்டுக்கோப்பான கட்சி பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்ட்டி வித் டிஃபரன்சஸ் போயிட்டு வருத்தப்படுறாங்க தொண்டர்கள். எவ்வளவு உண்மையான தொண்டர்கள் இன்னி வரைக்கும் ஒரு 10 பைசா எதிர்பார்க்காம பாரதிய ஜனதா கட்சி வளரணும்னு எதிர்பார்க்க தொண்டர்கள். ஆனா குமுறல் ஒண்ணு வேணாம், தேர்தலில் பணம் விளையாடித்து உண்மையான தொண்டருக்கு பணம் போல அந்த பணம் எங்க போச்சுன்னு கண்டுபிடிக்க குழுவும் போடல, அமைக்கவும் இல்லை. அது அண்ணாமலை சொன்னாதான் குழு போடலாங்களா, அதுக்கு தடுக்கிறாங்க. இப்ப தொண்டர் கேட்கறாங்க, என் கையை விட்டு செலவு பண்ணுங்க பணம், எனக்கு பணம் இல்லைங்க, எல்லாம் செலவு பண்ணிட்டேங்க, யாரெல்லாம் கார் பங்களா வாங்கிட்டாங்க, எங்களுக்கு பணம் இல்லைன்னு கேட்கும் பொழுது அண்ணாமலையால அது பொறுத்துக்க முடியல, கொஞ்சம் மனசு வருத்தப்பட்டு பேசுறாரு. அது அஃபெக்டட் பார்ட்டிக்கு பிடிக்கல. ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி போயிட்டு இருக்கு. அண்ணாமலை வருத்தப்படுறாரு, பணம் சாப்பிட்டவெல்லாம் உட்காந்துருக்கான். அவங்க பாக்குறாங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல, பணம் சாப்பிட்டவங்களாம் ஜாலியா இருக்காங்க. அப்போ நாங்கெல்லாம் பைத்தியக்காரனா, நாங்கெல்லாம் அடுத்த தேர்தலில் எப்படி வேலை செய்வோம் அப்படின்னு கேட்கிறாங்கன்ற குரல் அண்ணாமலை காதுல ஒலிக்குது. அது என்ன பண்ணுவார் எனக்கே புரியல. இல்ல சார், கமலாலயம் இன்னொரு சத்தியமூர்த்தி பவனா மாறிக்கிட்டு இருக்கா இல்ல மாறிடுச்சா? மாறியாச்சு. ஓகே, அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கு நீங்க சொல்ல வரீங்க. ஏன்னா அண்ணாமலை போகணும்னு பத்திரிகையில காசை கொடுத்து எழுத வைக்கிறாங்கன்னா இது தொண்டனுக்கே தெரியும் போது தலைமைக்கு தெரியாம இருக்குமா? இது அது இல்லாம அண்ணாமலையை தீவிரமா எதிர்க்கும் ஒரு வார இருமுதை எழுதலுக்கு செய்தி கொடுப்பதே 2ஆம் கட்ட தலைவர்கள் தான். நியூஸ் லீக் பண்றாங்க. என்ன ஒரு உள்கட்சி மீட்டிங்கில் நடக்கிற மேட்டர் எல்லாம் வெளியில கொண்டு போய் புலனாய்வு பத்திரிகைகளுக்கு செய்தி கொடுக்கறதே. அது எந்த மாதிரி புலனாய்வு பத்திரிகைகள்? மோடியை கடுமையா எதிர்க்கும் புலனாய்வு பத்திரிகை,
அந்த பத்திரிகைகளுக்கு செய்தி கொடுக்குறீங்கன்னா அப்ப உங்களுக்கு மோடி மேல பாசமா, கட்சி மேல பாசமா, பதவி மேலதான் பாசம். அந்த பதவியை வாங்குறதுக்கு என்ன குட்டிக்கரணம் அடிச்சாலும் பரவாயில்ல, எதிரியோட சேர்ந்தாலும் பரவாயில்ல, காங்கிரஸோட சேர்ந்தாலும் பரவாயில்ல, திமுகவோட சேர்ந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பதவி வேணும், அண்ணாமலை போகணும், நான் 4 காசு பார்க்கணும், எங்க கட்சி பதவி ஆட்சியில் இருக்கும் பொழுதே நான் 4 காசு பார்த்து வச்சுக்கணும். அவங்க கணக்கு வச்சிருக்காங்க 500 கோடி, 1000 கோடி, 10,000 கோடி, 5,000 கோடி. அப்ப என்ன நீங்க வந்து காங்கிரஸை குறை சொல்றீங்க? என்ன நீங்க வந்து ஏசியன் கேம் ஊழல் எல்லா மத்த ஊழல் எல்லாம் என்ன குறை சொல்றீங்க? எல்லாம் ஒண்ணுதானே. இப்போ நீங்க டார்கெட் போட்டுன வியாபாரம் பண்றீங்க. அண்ணாமலை அவர்கள் டெல்லியில இருக்காரு. தமிழ்நாட்டை சேர்ந்த பாஜக 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒரு சில பேரும் டெல்லியில இருக்காங்க. அவங்க இதுவும் காய் நகர்த்தல் பண்றாங்களா சார் டெல்லியில? ரொம்ப நாளா பண்ணிட்டு தான் வராங்க. இது புதுசு இல்ல, ரொம்ப நாளா பண்ணிட்டு வராங்க. பண்ணிட்டு வந்தா கூட அவங்களால மோடி அமித்ஷா எதிர்த்து கட்சியில இம்பாக்ட் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு பவர் இல்ல. ஓகே. ஏன்னா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸும் டெல்லிக்கு போகுது. அந்த ரிப்போர்ட்ஸ் அமித்ஷா பாக்குறாரு. இந்த ஒரு விஷயத்த அமித்ஷா மோடி மட்டும் இல்லைன்னா இவ்வளவு நேரம் அண்ணாமலை காணாம போயிருப்பார். அந்த அளவுக்கு பிரஷர் கொடுக்குறாரு. அண்ணாமலை எதிர்த்து ஒரு தீவிரமான பிரஷர். ஏன்னா 3 வருஷமா அவர் கட்சியை வளர்த்துட்டாரு. அது கண் கூட தெரிஞ்சு போச்சு. எப்படிடா இந்த மனுஷரை ஸ்டாப் பண்ணலாம், இவர் புல்டோசர் மாதிரி வராது. அவர் அந்த போர்ஸை நிறுத்துறதுக்கு அவங்களால முடியல. டெல்லியில போய் இன்னமோ ஜெகடேசன் பண்ணி பாக்குறாங்க. மோடி அமித்ஷா சப்போர்ட் இருக்கிறதுனாலதான் அண்ணாமலையால தாக்கு பிடிக்க முடியும். இப்ப கூட கடைசி நேரத்துல ஏதாவது மாற்றங்கள் இருக்க முடியுமா? ஏன்னா நட்டா சந்தோஷங்கள்லாம் வயசு கிடையாது. சந்தோஷ் தூக்க போறாங்க, ஆல்மோஸ்ட் முடிவு பண்ணியாச்சு. நட்டா டேர்ம்னால அவங்க டெல்லி எப்படின்னா மாத்தினாங்கன்னா மொத்தமா மாத்துவாங்க, கீழ் வரைக்கும் மாத்துவாங்க. சந்தோஷ் மட்டும் மாத்தி, கேசவ நாயக் மட்டும் மாத்தி அந்த மாதிரி கிடையாது. நட்டா மாத்த போறாங்க. அதுக்கு உண்டான வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த பாராளுமன்ற தேர்தலாம் முடிட்டோம் அப்படின்னா நட்டா இஸ் a சாஃப்ட் மேன். அவருக்கு இந்த சூதுவாது கள்ளங்கபடம் அதெல்லாம் தெரியாது. அவரும் அமைதியான மனிதர். ஒரு எல்லாரும் ஈஸியா நம்பி ஏமாந்துருவாரு, நம்பிக்கையும் வச்சிருவாரு, எல்லாரும் நம்பிடுவாரு. அந்த மாதிரி கேரக்டர். அதனால அவர் டேர்ம் முடிகிற வரைக்கும் மத்தவங்களுக்கு அஃபெக்ட் இல்லை. அவர் டேர்ம் முடிஞ்ச உடனே சந்தோஷம் போறாரு, எல்லாரும் வீட்டுக்கு அமைச்சிட்டு ஒரு புது டேர்ம் கொண்டு வர போறாங்க. ஆனா அதுக்குள்ள கட்சியை கவனிக்கிறதா, நாட்டை கவனிக்கிறதா, அரசாங்கத்தை கவனிக்கிறதா, இவ்வளவு தலைவலியில் இருக்கும் பொழுது அவங்க முக்கியத்துவம் வந்து தமிழ்நாடு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கலங்கிறத. ஓகே சார். ஏன்னா எலெக்ஷன்ஸ் வேற, மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸ் இருக்கு, இன்னும் ஒரு சில ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் நடக்க போது, அதுல அவங்க பிஸியா இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாடாளுமன்றமே காங்கிரஸ் வந்து அந்த அளவுக்கு எதிர்கட்சி அரசியல் பண்றாங்க, அந்த அளவுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல அரசாங்கமும் இருக்காங்க. இதை வந்து கொஞ்சம் சீரியஸா அந்த அளவுக்கு காங்கிரஸ் இப்ப ஏறி அடிக்க ஆரம்பிச்சாங்க. சோ அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு இப்போதைக்கு அவங்க ரேடார்ல இல்லையா சார்? டெல்லி ரேடார்ல தமிழ்நாடு இப்போதைக்கு இல்லையா? ஏன்னா காங்கிரஸ் இந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும்னு பாஜக கனவு கூட நினைக்கல. ஓகே. அது வந்து டுக்குடே பப்பு கிப்பு எல்லாம் சொல்லி அதை ஒதுக்க பார்த்தாங்க. ஆனா இந்த தடவை பாராளுமன்றத்துல ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியா, என்னதான் உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியா காங்கிரஸ் வரணும்னு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. அவங்கள நாற்காலியில போய் உட்காரல, ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஜனங்களோட மைண்ட் பாருங்க. 10 வருஷம் உனக்கு கொடுத்துட்டோமா, 15வது வருஷம் நான் கொடுக்குற ஆள் தான் உனக்கு எதிர்கட்சி. அந்த லெவலுக்கு கொடுத்து வச்சது டெல்லி பாஜக தலைமையை கலகலத்து போயிருக்குங்கிறது உண்மை. இந்த மாதிரி எல்லாம் வந்து சந்தோஷமா எதுவும் இல்லை. எல்லாரோட மூஞ்சிலையும் ஈஆடுல அந்த கலகலத்து போனதுனால அவங்க மத்த ஃபேக்டர், மகாராஷ்டிரா எலெக்ஷன், மத்த தேர்தல், உள்கட்சி விவகாரம், ப்ராப்ளம் இதுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு டைம் போகதான் தமிழ்நாடோ, கேரளாவோ, பாண்டிச்சேரியோ, ஆந்திராவோ ஹேண்டில் பண்ண போறாங்க. அது தமிழ்நாடோட இது அவங்க ரேடார்ல இல்லைங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஓகே சார். அதே போல நம்ம பக்கத்து நாடு பங்களாதேஷ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அந்த நாட்டுடைய பிரதமர் இந்தியாவில தஞ்சம் புகுந்திருக்காங்க. என்எஸ்ஏ அஜித் தோவல் வந்து ஷேக் ஹசீனாவை பார்த்ததாக தகவல் செய்தியெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. என்ன சார் பண்ண போறாங்க? இந்தியா பக்கத்து நாட்டுல ஒரு மிகப்பெரிய இஷ்யூ, நாம உருவாக்கி கொடுத்த நாடு, அங்கேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. என்ன சார் இதை இந்தியா எப்படி அட்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார்? சரி, நான் வந்து ஒரு சர்வதேச பொருளாதார நிபுணர்கிட்டையும் ஒரு இன்டர்நேஷனல் டிப்ளமசி ஐக்கிய நாடுகள் சபையில வந்துட்டு நேற்று நைட் பேசிட்டு இருந்த போன்ல அவர் சொன்னாரு, இந்தியாவை சுத்தி இருக்கிற எல்லா நாட்டிலையும் இலங்கையில் என்ன நடந்தது பாத்தீங்களா? ஜனாதிபதி மாதிரி உடைச்சு எடுத்தாங்க. ஆமா.
மால்டீவ்ஸ்ல என்ன பண்ணாங்க பாத்தீங்களா? பங்களாதேஷ்ல என்ன பண்றாங்க பாத்தீங்களா? அவரோட கணக்கு பிரகாரம் இது பாகிஸ்தான் சைனாவோட ஹேண்ட் இருக்குங்கிறார். ஓகே. இந்தியாவை வலிமையை குறைக்கணும்னா, ஏன்னா ஷேக் ஹசீனா வந்து இந்தியாவோட நலம் விரும்பி நண்பர். இந்தியா சொன்ன இடத்துல கையெழுத்து போடுவாங்க. கலிடா ஜியா அந்த மாதிரி இல்ல, பாகிஸ்தான் ஆதரவாளர். நல்ல புரிஞ்சுங்க. எப்பவுமே இலங்கையில வந்து நம்ம இந்தியாவுக்கு தப்பு கிடையாது. ஜியோ பாலிடிக்ஸ்ல இந்தியா தான் பெரிய நாடு. இலங்கையோ பங்களாதேஷோ நேபாளோ பூட்டானோ நமக்கு அடங்கிதான் நடக்கணும். சுதந்திரம் அது வேற விஷயம், அந்த நாட்டு சுதந்திரம் அது வேற விஷயம். நமக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். இல்ல சைனா சாப்பிட்டு போயிடுவோம். சைனா முழுங்கிட்டு போனா இந்தியா காலி. இந்தியா கண்ணை திறந்துட்டு உட்காந்துருக்கணும். இலங்கையில எப்படி ராஜபக்சே இருந்த வரைக்கும் சைனா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தது. ஒரே நாள்ல ஸ்ட்ரிப் பண்ணிட்டாங்க. அந்த ஏன் காரணம்னா ராஜபக்சே சைனா சொன்னதை கேட்கல. அந்த சைனா வந்து எல்லா துறைமுகத்தையும் என்கிட்ட கொடு, எல்லா நாட்டை கொடு, அட்மினிஸ்ட்ரேஷனை கொடுன்னு கேட்டது. ராஜபக்சே கொடுக்க மாட்டேனார். எந்த ராஜபக்சே உதவி பண்ணித்தோ அந்த ராஜபக்சேக்கு எதிராக சைனா போச்சு கலவரத்தை தூண்டி காலி பண்ணி விட்டுச்சு. நம்மளோட அதிர்ஷ்டம் ரணில் விக்ரமசிங்கே வந்துட்டார். ரணில் விக்ரமசிங்கே இந்தியாவோட நண்பர், ஆதரவாளர், இந்தியாவுக்கு எதிராக போக மாட்டார். அந்த மாதிரி ஷேக் ஹசீனா இந்தியாவோட நண்பர். ஏன்னா முஜிபுர் ரஹ்மானும் இந்திரா காந்தி நெருங்கிய நண்பர்கள். இன்ஃபேக்ட் ஷேக் ஹசீனா இந்தியாவில வந்து தஞ்சம் அடைகிறது முதல் தடவை இல்லை, 2வது தடவை. அவர் தந்தை கொல்லப்பட்ட பிறகு பிரணாப் முகர்ஜி வீட்டில் 5 வருடங்கள் தங்கியவர் தான் ஷேக் ஹசீனா. அத ஷர்மிஷ்டா முகர்ஜியே சொல்லிருக்காங்க பேஸ்புக் பேஜ்ல. எங்க வீட்டுல வந்து தங்கி இருந்த நாட்கள்லாம் மறக்க முடியாது, கூடிய விரைவில் நீங்க நல்லபடியா வருவீங்க. இது என்ன பிரச்சனைன்னா, பாகிஸ்தான் பிரிஞ்சு வந்தா கூட இஸ்லாமிய தீவிரவாதம் பாகிஸ்தானை விட அதிகமா இருக்கிற ஒரு நாடு பங்களாதேஷ். அங்க இந்து மத கோயில்கள் உடைக்கப்படுறதுன்னா இது பங்களாதேஷ்கார பண்ண மாட்டாங்க. வங்காள மக்கள், வங்காளத்திலே பிறந்து வளர்ந்த பெங்காலிகள் இந்தியாவுக்கு எதிரானவர்கள் அல்ல. ஏன்னா அங்க ஒர்க் பண்ண இந்திய தூதர் என்னோட நெருங்கிய நண்பர் டெல்லியில பேசியிருந்தார். அவர்கிட்ட பேசினேன், என்ன பங்களாதேஷ் நிலைமை. ஏன்னா பங்களாதேஷ்ல இந்திய தூதரா இருந்தார். சொன்னார், அப்பா அங்க இருக்கிற பெங்காலிகள்லாம் முஸ்லீமா இருந்தா கூட இந்தியா மீது ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. ஆனா இந்த பாகிஸ்தான்ல இருந்து வந்து தங்கினாங்க பாருங்க, அகதிகளா வந்து வியாபாரத்துக்கு வேலைக்கு கள்ளத்தனமா வந்து தங்கினாங்க பாருங்க, அவங்க இந்தியாவுக்கு எதிராக மக்களை தூண்டி விடுறாங்க. ஏன்னா அவங்க என்னைக்குமே இந்தியா விரோதி. கலீடா ஜியா எல்லாம் பாகிஸ்தானோட ஒரு கைகூலி. அவங்க அப்பாவும் பிரதமரா இருந்திருக்காரு. ஷேக் முஜிபுர் ரஹ்மான் எந்த அளவுக்கு பிரதமரோ அதே மாதிரி கலீடா ஜியாவோட அப்பாவும் ஜியாவுலக்கும் பிரதமரா இருந்திருக்காரு. அப்போ இந்தியாவுக்கு தலைவலி கொடுத்தார். ஷேக் முஜிபுர் ரஹ்மானோட சிலையை உடைக்கிறாங்கன்னா அவங்க எங்கன்னா பெங்காலி, இப்ப இந்தியர்கள் யாராவது காந்தி சிலையை உடைப்பாங்களா? ஒரு சின்ன உதாரணத்துக்கு, காந்தியை பிடிக்கிறதோ பிடிக்கலையோ இந்தியர்கள் காந்தி சிலையை உடைப்பார்களா? பங்களாதேஷின் காந்தி தான் ஷேக் முஜிபுர் ரஹ்மான். அவர் சிலையை என்கிட்ட நண்பர் கேட்டார், தூதர், ஷேக் முஜிபுர் ரஹ்மானோட சிலையை ஒருத்தர் உடைக்கிறானா அவன் பெங்காலியா இருப்பானா பாகிஸ்தான்காரனா இருப்பானா? நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. கரெக்டான கேள்வி, கரெக்டான பதில். பாகிஸ்தான் தீவிரவாதம் பங்களாதேஷ்ல அதிகமாயிட்டு வருது. அதற்கு சைனா சப்போர்ட் பண்ணுது. அதோட விளைவு தான் இத்தனையும். அங்க ராணுவ ஆட்சி தொடர்ந்ததுன்னா இந்தியாவுக்கு தலைவலி. ஏன்னா நம்ம வந்து பார்டர் வெஸ்ட் பெங்கால் பார்டர் ஷேர் பண்ணிக்கலாம். அங்க வந்து போரஸ் பார்டர் பிரச்சனை உண்டு பண்ணுவாங்க. பாகிஸ்தான் ஒரு பக்கம் இப்போ ஒண்ணுமே இல்லாம போச்சு, அது வேற விஷயம். ஆனா அப்பப்போ வெளிநாட்டுல இந்த மாதிரி தொல்லை கொடுத்து இந்தியாவுக்கு தொல்லை கொடுக்கணுங்கிறதுல இன்னும் தீவிரமா இருக்கு. அதுக்கு சைனாவோட ஆதரவு இருக்குங்கிற விஷயம். ஆனா கூடிய விரைவில் கலீடா ஜியாவுக்கு உடம்பு சரியில்லைன்றாங்க. அவங்க எத்தனை அளவுக்கு இருப்பாங்களோ தெரியாது. ஒரு புதிய தலைவர் உருவாக்கி, ஏன்னா பங்களாதேஷ் ஒரு நல்ல கலீடா ஜியாவோட தலைமையில இருந்து போயிட்டு அப்புறம் வந்து ஒத்தரா வந்து மாறி இப்ப ஷேக் ஹசீனா ஒரு 15 ஆண்டு காலம் நல்ல அரசாங்கத்தை கொடுத்தாங்க. பொருளாதார மேம்பாடு இருந்தது, வளர்ச்சி இருந்தது. அந்த ஊர்ல வந்து ஒண்ணுமே இல்லாம இருந்த நாடை வந்து ஓரளவுக்கு தூக்கி நிறுத்தி பொருளாதார மேம்பாடு. அன்எம்ப்ளாய்மெண்ட்ல சும்மா கதைங்க, அதெல்லாம் சும்மா. அது அவங்க என்ன கேட்டாங்க, அந்த போர்ல யார் யார் கொல்லப்பட்டாங்களோ அவங்க குடும்பத்தினருக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்க. இது என்ன தப்பு? நம்ம இந்தியாவில ஃப்ரீடம் போயிட்டு இருக்கலாம், ஃபேமிலிக்கு ரிசர்வேஷன் கொடுக்கலையா?
ஃப்ரீடம் ஃபைட்டர் பசங்களுக்கு மெடிக்கல் சீட் கொடுக்கலையா, இன்னும் அப்படி தப்பு பண்ணிட்டாங்க இந்த அம்மா. அது ஒரு காரணமா வச்சு போடப்பட்ட ஒரு நாடகம். ஓகே சார். குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுமே கூட இதுல வந்து ரொம்ப மத்திய அரசுக்கு வந்து ரொம்ப அனுசரணையா இருக்காங்க. எந்த ஒரு ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு வந்து தஞ்சம் புகுறத எதிர்க்கட்சிகள் கூட கேள்வி கேட்கல. இந்தியாவில் யார் ஆட்சியில இருந்தாலும் ஷேக் ஹசீனா ரொம்ப நட்புறவோடு தான் இருந்தாங்க. இத குறிப்பாக என்ன சார், அவங்க யூகே போறதாக ஒரு தகவல், இந்தியாவில இருந்து போறாங்க, யூகே அவங்க ஏத்துப்பாங்களா சார்? இந்தியாவுல தலாய் லாமாக்கே நம்ம வந்து அடைக்கலம் கொடுத்தோம். 1960 டிபேட்டை பிடிச்சா விட்டு தலாய் லாமா தப்பிச்சு ஓடி வந்தார். ஆமா. இன்னி வரைக்கும் தலாய் லாமா வந்து இந்தியாவில தான் இருக்காரு. அவருக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் சைனாவை தவிர எந்த நாட்டுக்கு வேணா போகலாம், அமெரிக்காவுக்கு போகலாம், எல்லா ஊருக்கும் போயிட்டு வரலாம். தலாய் லாமாக்கு அடைக்கலம் கொடுத்த இந்தியா ஷேக் ஹசீனாக்கு அடைக்கலம் கொடுக்க தயார். ஆனா அவங்க இலங்கையில இருந்து சந்திரிகா குமாரதுங்கா போன மாதிரி இதோட பாகிஸ்தானோட முன்னாள் தலைவர்கள் புட்டோல இருந்து அத்தனை பேருமே லண்டன்ல தான் அடக்கடைப்போம். லண்டன் வந்து உலக நாடுகளின் தலைவர்கள் பதவி போன பிறகு அடைக்கலம் கொடுக்கப்படும் ஒரு நாடாக முதன்மை இடத்துல பிறந்து லண்டன் தான். இலங்கையில இருந்து, பாகிஸ்தான்ல இருந்து, இந்தியால இருந்து போன எல்லாம், நம்ம விஜய் மல்லையால இருந்து, மெகுல் சோஸ்கில இருந்து எல்லாருமே அடைக்கலம் கொடுக்கும் முதல் நாடு லண்டன். அதனால ஷேக் ஹசீனாக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அங்க போய் செட்டில் ஆயிடுவாங்க. இப்ப பாகிஸ்தான்ல எப்படின்னா, எந்த இப்போ நவாஸ் ஷெரீப் ஆட்டம் லண்டன்ல போய் எடுப்பாரு. அவர் பிரதர் பிரைம் மினிஸ்டர் வந்தோடனே திரும்பி வந்துருவாரு. எதிர்கட்சி தலைவர் திருப்பி ஜெயில போடுவாங்க, அவர் லண்டன்ல போய் இருப்பாரு. இது மாத்தி 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 கேம் விளையாடுற மாதிரி. இலங்கை அப்படிதான் பண்ணாங்க. இலங்கையில அப்படிதான் பிரேமதாச ஃபேமிலி எல்லா ஃபேமிலி போயிட்டு வருவாங்க. இப்ப சந்திரிகா குமாரதுங்க லண்டன்ல தான் இருக்காங்க, அங்க வெயிட் பண்ணுவாங்க. இலங்கையில் நல்ல திரும்ப வந்துருவாங்க. ஸோ இந்த லண்டன்ல வந்து EB-5 மாதிரி அமெரிக்கால இன்வெஸ்ட்மெண்ட் விசா, நீங்க 10 கோடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கார்டு கொடுத்துருவோம். அரசியல் வந்தீங்கன்னா பண ப்ராப்ளம் இல்லை, அது இன்வெஸ்ட்மெண்ட் விசா மாதிரி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது இல்லாம ஒரு முன்னாள் பிரதமரோ ஜனாதிபதியோ தலைவர்களுக்கோ அது ஸ்பெஷல் கேட்டகரி விசாவே இருக்கு, ரெசிடென்சி விசா இருக்கு. அவங்க வந்து தங்கலாம் அந்த ஊர்ல, அந்த மாதிரி ஒரு விசா இருக்கு. அந்த விசால அசைலம்னு கூட இருக்கு. பட் என்ன மாதிரி சொல்லாடல் பயன்படுத்துறாங்கன்னு தெரியாது. கொஞ்சம் கீழ் லெவல்ல போறவங்க அசைலம், பெரிய லெவல்ல போனவங்க அவங்க டிப்ளமேட்டிக்கா வந்து மரியாதை கொடுத்து பண்ணுவாங்க. ஸோ அங்க போய் நிம்மதியா வாழலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அவங்க அரசியல்ல மறுபடியும் வர முடியுமா, திருப்பி பங்களாதேஷ்ல பிரதமர் வர முடியுமா அப்படிங்கிறது நம்ம போகதான். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடங்கி இந்திய அரசியல் தொட்டு குறிப்பாக உலக அரசியல் வரைக்கும் ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு ரொம்ப நன்றி சுவாமி சார். நன்றி.